விழுப்புரத்துலேருந்து இம்ரான்கிறவங்க கேட்குறாங்க, எனது கேள்வி ஒரு சகோதரியுடையது. பெண்களாகிய நாங்கள் திருமணம் முடித்து வந்தது வீட்டில் பாத்திரம் கழுவவா, துணி துவைக்கவா? இதை பெண்கள் தான் செய்யணும் என்று மார்க்கம் சொல்லி உள்ளதா? ஆண்களும் செய்யலாமே, ஏன் பெண்கள் இதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள்? திருமணம் என்று ஆகிவிட்டால் ஆணும் பெண்ணும் சமம் தானே, பிறகு ஏன் வேலைக்கு செல்லக்கூடாது, வாகனம் ஓட்டக்கூடாது, மேற்படிப்பு படிக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள்? திருமணம் முடிந்து கணவன் வீட்டுக்கு தான் மனைவி வர வேண்டும், வாழ வேண்டும் என்று உள்ளதா? இது இந்தியா போன்ற நாடுகளில் மட்டும்தான் பின்பற்றப்படுகிறது, அரபு நாடுகளில் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெண்கள் கல்யாணம் முடிச்சு வந்தது நாங்கள் துணி துவைக்கவா அல்லது பாத்திரம் கழுவான்னு கேட்குறாங்க. ஏன் கல்யாணம் முடிக்கலாட்டி துணி துவைக்க மாட்டீங்களா? கல்யாணம் முடிக்கலாட்டி பாத்திரம் கழுவ மாட்டீங்களா? எல்லாமே உள்ளது. கல்யாணத்தினாலன்றது மட்டும் இல்லை, அதுக்குள்ள அது இயல்பாகவே எல்லாரும் செய்யக்கூடியது. ஒரு ஆணுக்கும் உள்ளதுதான், அது ஒரு பெண்ணுக்கும் உள்ளதுதான். அவங்கவுங்க அவங்களுடைய வேலைகளை செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இயல்பாக உள்ளது. ஆனால் பெண்களிடத்துல இது கூடுதலாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு கேட்டால், இப்போ கல்யாணம் முடிஞ்சு ஒரு வீட்டுக்கு வந்துட்டோம். கல்யாணம் முடிஞ்சு கணவருடைய வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இப்போ கணவர் பொருளாதாரத்தை கொண்டு வந்து தந்தா தானே குடும்பம் நடக்கும். பாத்திரத்தை கழுவுறது ரெண்டாவது, முதல்ல பாத்திரம் வாங்கணும்ல. துணியை துவைக்கிறது ரெண்டாவது, முதல்ல போடுறதுக்கு துணி வாங்கணும்ல. துணி வாங்குறது காசு வாங்கணும்ல. பாத்திரம் வாங்க காசு வேணும்ல. சமையல் பண்ணுறதுக்கு காசு வேணும்ல. குடியிருக்கிறதுக்கு வீட்டுக்கு காசு வேணும்ல. அப்போ அந்த காசை சம்பாதிக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குது? ஆணுக்கு இருக்குது. ஆண் என்ன பண்ணுறாரு? வெளியே போயிடுறாரு, சம்பாதிக்க போகிறாரு, இன்னும் வேற அலுவல்களில் பிஸி ஆகிடுறாரு. அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற வேலைகளை, பெரும்பாலான வேலைகளை அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்கிறாங்க. அப்படி தானே? அப்போ தானே ரெண்டுமே ஷேர் ஆகும். ரெண்டு பேருமே சம அளவில் பங்கெடுப்பு செஞ்சால் தானே ஒரு குடும்பமாக இருக்க முடியும். அப்போ அவருடைய பங்களிப்பை செய்வதற்காக வேண்டி அவர் மீது சுமத்தப்பட்ட கடமையை செய்வதற்கு அவர் போகும் பொழுது அவருக்கு ஹெல்ப் பண்ணுற வகையில் வீட்டில் இருக்கிற நீங்கள் என்ன செய்யணும்? அந்த மாதிரியான வீட்டிற்குள்ளே இருந்து செய்யக்கூடிய வேலைகளை மற்றதையெல்லாம் நீங்கள் செஞ்சால் தான் சரியாக இருக்கும். அவர் வேலையை முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிறாரு. அந்த மாதிரி நேரத்தில் அவரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்க வேண்டியதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கேரக்டர் அப்படித்தானே. ஆயிஷா நாயகி அப்படி தானே சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டில் என்ன செய்வாங்க? மெஹனத்தி அஹ்லி, தன்னுடைய குடும்பத்தாருக்கு ரசூலுல்லாஹ் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வீட்டு வேலைகளை பார்ப்பாங்க, வீட்டை சுத்தப்படுத்துவாங்க. அவங்களுடைய சொந்த வேலைகள், செருப்பு இருப்பு கிழிஞ்சு போச்சு, பிஞ்சு போச்சு, அதை தச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அவருடைய மனைவிமார்கள் சொல்கிறாங்கல்ல. அது மாதிரி தான் நாம் இது நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னோம்னா அப்போ ஒரு குடும்ப வாழ்க்கைங்கிற அந்த சக்கரம் சுழல்வது என்பது சிரமமானதாக போயிடும். இதையெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம், அப்போ யாரை தான் செய்ய வைக்கிறது? எல்லாருக்குமே வேலைக்கு ஆட்கள் வைத்து சம்பளம் கொடுத்து ஊதியம் கொடுத்து அந்த மாதிரியான வாய்ப்பு வசதிகள் பெரும்பாலான மக்களுக்கு இருக்காது தானே. அது ஒரு சின்ன செக்டருக்கு அதுக்கான பொருளாதார வாய்ப்பு வசதிகள் இருக்கும். எல்லாருக்கும் அதுக்கு வாய்ப்பு வசதிகள் இல்லைன்ற பொழுது அப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் அதை செஞ்சு ஆகணும். ஒன்று, அதை நீங்கள் பார்த்துக்கிற பொழுது இவர் இன்னொன்று பார்த்துக்குவார். குடும்பங்கிற வாழ்க்கை சக்கரம் இயல்பாக சுழல்வதற்கு வாய்ப்பாயிரும். ஒன்று. ரெண்டாவது, பெண்கள் வாகனம் ஓட்டாதீங்க, அது மாதிரி மேற்படி படிக்காதீங்க, இது மாதிரி எல்லாம் சொல்கிறாங்களே, இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மார்க்கத்தில் உள்ளது இல்லை. வண்டி ஓட்டக்கூடாதுலாம் இல்லை, அது மாதிரி படிக்கக்கூடாதுலாம் இல்லை. இதெல்லாம் மார்க்கமே சொல்லுது. அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் தான் அது. தாராளமாக நீங்கள் செய்யலாம், படிங்க. இன்றைக்கி எல்லோரும் படிக்கத்தான் செய்கிறாங்க, படிக்கக்கூடாது. அது அவங்களுடைய குடும்பம் வேறு பிற சிக்கல்களை மையமாக வைத்து தான் பெரும்பாலும் பெண்கள் படிப்பு என்பது தடைபட்டு போகிறது. அவங்களுக்கு வயசு வந்துடுது, வயசுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்க வேண்டிய ஒரு தேவை கட்டாயம் வந்துடுது. அந்த மாதிரி அடுத்தடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தேவைகளை நோக்கி நகர்கிற பொழுது அப்போ மேற்படிப்புங்கிறது சிரமமாக போயிடுது. இன்னும் சொல்ல போனால் மேற்படிப்புக்கு ஒரு பெரிய தொகை செலவிட வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கான வாய்ப்பு வசதிகள் அதிகமான பெற்றோர்களிடத்தில் இல்லாத காரணத்தினால படிக்க வைப்பதற்கான சூழல் இல்லாமல் போயிடுது. இது மாதிரி புறக்காரணங்களினால் ஒரு காரியத்தை நீங்கள் செய்யாமல் தடைப்பட்டு போச்சுன்னா மார்க்கத்தில் ஒன்றும் பிழை இல்லை, அது ஒன்றும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதில்லை. ஏன் ஆண்களே மேற்படிப்பு படிக்காமல் இருக்கிறாங்களா? அது என்ன? அப்போ அதை எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறது? ஆண்களே வாகனம் ஓட்டாமல் இருக்கிறாங்களே, வாகனம் இல்லை ஓட்டலை, அல்லது வாகனம் ஓட்ட தெரியலை ஓட்டலை, மேற்படிப்பு படிக்க பணம் இல்லை அதனால் படிக்கலை, அது வாய்ப்பு வசதிகள் பெற்றோருக்கு இல்லை அதனால் பையங்களை படிக்க வைக்க முடியலை, சின்ன வயசில் தொழிலுக்கு அனுப்பிட்டாங்க, அப்படியெல்லாம் இருக்குதானே. அது மாதிரி பெண்களை படிக்க வைக்கிற விஷயத்தில் வேறு சில துணை சிக்கல்கள் இருக்கிறது, பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை இருக்கிறது. அப்படியெல்லாம் ஒரு காரணத்தை கொண்டு முடிவெடுக்கிற அதிகாரம் சம்மந்தப்பட்ட பெற்றோருக்கு இருக்குது, குடும்பத்தாருக்கு இருக்குது, அந்த பிள்ளைங்களுக்கு இருக்குது. நீங்களாம் கலந்து பேசி சூழலை வைத்து அதை ஏற்பதோ மறுப்பதோ நீங்கள் செய்யலாமே தவிர படித்து தான் ஆகணும், படிக்காவிட்டால் பாவி அப்படின்னும் காலேஜில் போய் டிகிரி வாங்கலாட்டி நீங்கள் குற்றவாளி ஆயிடுவாங்கன்னு மார்க்கம் சொல்லலை. அதுக்கான அனுமதி ரைட்ஸை உங்களுக்கு தந்துருக்கிறது. ஒன்று. இன்னும் சொல்ல போனால் படிப்பை வலியுறுத்துகிறது மார்க்கம். நல்லா படிங்க,
படிப்புன்னு சொன்ன உடனே நீங்கள் நம்ம மனசு எல்லாமே எங்கே போகுது? இன்னைக்கு இருக்கிற இன்ஸ்டிடியூஷனில் சேர்ந்து முறைப்படி படித்து அதுக்கு ஃபீஸ் கட்டி அங்கே போய் சேரில் உட்காந்து அவங்கள்ட்ட ஒரு பட்டத்தை வாங்கி அதுதான் படிப்புன்னு இல்லையே. அதை தாண்டி எவ்வளோ படிக்கலாமே, படித்து கொண்டே இருக்கணும். படிக்காவிட்டால் நீங்கள் அறிவை வளர்க்கலாட்டி ஒரு நல்ல முஸ்லீமாகவே இருக்க முடியாது என்கிற அளவிற்கு அறிவு குறித்து ஞானத்தை தேடுவது குறித்து இஸ்லாம் வலியுறுத்துகிறது. குர்ஆனுடைய முதல் வசனமே அப்படித்தானே வந்துச்சு, இக்ரா படி அப்படின்னு தானே வந்துச்சு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது தானே அது. ஆண்களே படியுங்கள் அப்படியா, பெண்களே படிக்காதீர்கள் அப்படியா, அதுக்கு பொருள் ஆம்பளைங்களும் படிக்கணும் பொம்பளைங்களும் படிக்கணும், ரெண்டு பேருக்கும் சொல்லப்பட்ட முதல் செய்தி தானே குர்ஆனுடைய முதல் வசனமா அல்லாஹ் இறக்கி அருளி இருக்கிறான். ஆகையினால இந்த வேலைகள் போக்குவரத்து எல்லாத்தையும் நீங்கள் அந்த அந்த காரியங்களை சுமூகமாக செய்து கொடுக்குற பொழுது பொருளாதார தேடலில் இன்னும் கொஞ்சம் கவனம் எடுப்பாங்க. அதில் தங்களுடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதிகமான காசு பணம் வீட்டுக்குள்ளே விழுகிற நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை வசதிகள் மேம்படும். துணியை கையில் துவைச்சிக்கிட்டு இருந்தவங்க நீங்கள் வாஷிங் மிஷினில் துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் ஒன்று தருவார். அம்மியில் அரைச்சிக்கிட்டு இருந்தவங்க மிக்சியில் அரைக்கிறதுக்கு மிக்சி வாங்கி ஒன்று தருவார். இது மாதிரி ஒன்று ஒன்றா கொண்டு உங்களை சுலபப்படுத்துகிற வேலைகள் அவங்க ஈடுபடணும்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு மறைமுகமான உதவிகளை செய்து கொள்வதன் வழியாகத்தான் அதை சீர் செய்ய முடியும். ஒன்று. ரெண்டாவது, அவங்க வீட்டில் தான் கணவருடைய வீட்டில் தான் இருக்கணும்னு எதுவும் இருக்குதா? அது கணவர் தான் என்ன பொருளாதாரம் அவருடையதுன்னு சொல்லி சொன்னால் அவர் எங்கே இருக்காரோ அங்கே தான் குடி அமர்த்தணும். அஸ்கினுஹுன்ன மின் ஹைசு சக்கன்தும் மின் உஜுதிக்கும், உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் எங்கே குடி இருக்கிறீங்களோ அங்கே அவங்கள குடி அமர்த்துங்க குர்ஆன் சொல்கிறார். அதனால் பெண்கள் ஆண்கள் தங்களுடைய வீட்டில் தங்களுடைய பொறுப்பில் தங்களுடைய வசதிக்கு ஏற்ப அவங்க குடியமர்த்த வேண்டும் என்பது உள்ளது தான். இது எல்லா பக்கமும் உள்ளது. இது குர்ஆனில் சொல்லப்பட்ட சட்டம் இந்தியாவுக்குள்ள சட்டம், மற்ற நாடுகளுக்குள்ள சட்டம் அப்படியெல்லாம் இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களுக்கும் எல்லா மக்களுக்கும் பொதுவான சட்டம் தான் இந்த சட்டம் அப்படிங்கிறதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.